தேவனுக்கே துதி கனம் மைமை உண்டாவதாக. அன்பான யூடியூப், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் நண்பர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தேவக்கரம் ஊழியங்கள் சார்பாக வாரம் ஒரு செய்தி நிகழ்ச்சிகளை வாழ்த்தி வரவேற்கிறீங்க. சந்தோஷமா இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருப்பீங்க கர்த்தர்களை சுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் செய்திக்கு நேராக நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கின்றேன். அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வசனம் வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். இந்த வார்த்தை பிலதெல்பியா சபைக்கு கர்த்தர் சொன்னது. பிரியமானவர்களே, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கின்றேன். எதை திறந்த வாசலா வைத்திருக்கிறான்? முதலாவது பார்க்கும்போது, பெரிதும் அனுகூலமான கதவு திறக்கும். 1 கொரிந்தியர் 16:9, ஏனெனில் இங்கே பெரிதும் அனுகூலமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 40ஆம் அதிகாரத்திலே பார்க்கின்றோம், யோசேப்புக்கு அனுகூலமான கதவு திறந்தது என்று சொல்லி. இரண்டாவதாக விசுவாசத்தின் கதவு திறக்கும். அப்போஸ்தலர் 14:27-28 அவர்கள் அங்கே சேர்ந்த பொழுது சபையை கூடிவர செய்து தேவன் தங்களை கொண்டு செய்தவைகளையும் அவர் புறஜாதிகளுக்கு விசுவாசத்தின் கதவை திறந்ததையும் அறிவித்து அங்கே சீசருடனே கூட அநேக நாள் சஞ்சரித்தார்கள். பிரியமானவர்களே, விசுவாசத்தின் கதவை திறந்ததையும் கர்த்தர் ஆபிரகாமுக்கு திறந்த வாசலை கட்டளையிட்டார். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 13 முதல் 18 வசனங்களை நீ வீட்டில இருந்து வாசித்து பாருங்க, உங்களுக்கு புரியும். கர்த்தர் ஆபிரகாமுக்கு குழந்தை பாக்கியம் என்னும் திறந்த வாசலை கட்டளையிட்டார். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல, ஆபிரகாம் முதிர் வயதாய் இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள் என்று பார்க்கின்றோம். மூன்றாவதாக கர்த்தர் நமக்காக வானத்தின் கதவுகளை திறப்பார். சங்கீதம் 78ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல, அவர் உயரத்தில் உள்ள மேகங்களுக்கு கட்டளையிட்டு வானத்தின் கதவுகளை திறந்து, அவர் வானத்தின் கதவுகளை நமக்காக திறப்பார். மல்கியா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல, என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள், அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டோனே என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனையின் கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் யாக்கோபுக்கு சொன்னது, ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 10 முதல் 17 வசனங்களை பார்க்கும்போது, யாக்கோபு பெயர்சபாவை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணி ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்துக்கு கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்துக் கொண்டான். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கொண்டான். இதோ ஒரு ஏணி பூமியில வைக்கப்பட்டிருந்தது, அது நுனி வானத்தை எட்டி இருந்தது. அதுல தேவதூதர் ஏறுகிறதையும் இறங்குறதையும் கண்டான். இறங்குறவருமாய் இருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாய் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாய் கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கு உன் சந்ததிக்கு தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோடே கூட இருந்து நீ போகிற இடங்கள் எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை என்றார். யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்து போது, மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்றான். அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமா இருக்குது, இது தேவனுடைய வீடே இல்லாமல் வேற இல்ல, இது வானத்தின் வாசல் என்றான். அல்லேலூயா. பிரியமானவர்களே, நான்காவதாக அடிமைத்தனத்தில் உள்ளவர்களை விடுதலையாக்க கதவுகள் திறக்கும். ஏசாயா 45ஆம் அதிகாரத்துல 1 முதல் 4 வசனங்களை நாம் பார்க்கும்போது, கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை சபையாக்குவேன். உன்னை பேர் சொல்லி இருக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்ப்புகளை முறித்து அந்தரங்கத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன்.
நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேல் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருக்கிற இருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். பிரியமானவர்களே, கர்த்தர் கோரேஸ் ராஜாவுக்கு சொன்ன காரியம், அடிமைத்தனத்தில் உள்ளவர்களை விடுதலையாக்கும்படியாக கர்த்தர் கோரேஸ் ராஜாவை எழுப்பினார். யாருக்கு கதவுகள் திறக்கும்? ஜெபம் பண்ணி துதிக்கிறவர்களுக்கு கதவுகள் திறக்கும். அப்போஸ்தலர் 16:25-26 வசனத்துல, நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்களை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறந்தது. எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போனது. ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, வசனத்தை கேட்ட பிள்ளைகள் ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. தேங்க்யூ.